look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஹாய் பத்ரி. ஹாய். ஆப்வியஸ்லி பிரேத்தம், நம்ம இந்த சிச்சுவேஷன்ல இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். பட் தென் அன்பார்ச்சுனேட்லி அதுதான் சினாரியோ, ரியாலிட்டி. நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் சொன்னேன் பத்ரி, பிளே ஆஃப்ஸ் பிகினிங் ஆஃப் தி சீசன் பிளே ஆஃப்ஸ் போக மாட்டாங்க, தே ஆர் an average side. நான் சொன்னேன் பத்ரி. நானும் பிகினிங் ஆஃப் தி சீசன்ல பெரிய ஹோப் எல்லாம் வைக்கல. பட் தென் நடுவுல இவங்க கொஞ்சம் ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாங்க. சரி, ஒரு ஆசை தான். நானும் ஒரு நாலு மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்ச போதெல்லாம் ஃபைனல்ஸ் எல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு வீடியோ எல்லாம் போட்டேன். அதுவும் நல்லாலாம் நடந்தது. பட் தென் நான் தான் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமா வச்சுட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. பிரேத்தம், இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் டீப் டைவ் பண்ண போறோம் பிரேத்தம் into the things that have happened in Chennai Super Kings over the years. ஏன்னா எப்போதுமே சிஎஸ்கே அப்படின்னாலே வி ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லி கேட்டிருக்கோம். ரைட் ஃப்ரம் ருத்ராஜ் கைக்வாட் டு த கோச், த மேனேஜ்மெண்ட், அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ப்ராசஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ரிசல்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. பட் லாஸ்ட் 3 வருஷமா நம்ம கொஞ்சம் அக்குவேரா அணிவேரா பிரிச்சு எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னொன்று 2024, 2025, 2026 பிரேத்தம் 3 years in a row சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹவ் நாட் குவாலிஃபைட். இது நடந்ததே கிடையாது, ஹிஸ்டரியிலேயே நடந்தது கிடையாது. So we have to say that they have failed in the mega auction itself. நீங்க I didn't want to interrupt you, பட் நீங்க சொல்லி முடிக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணேன். நீங்க ப்ராசஸ் பத்தி பேசிங்க, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுவோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ப்ராசஸ் அது சொல்றது யாரு, செஞ்சது யாரு? தோனி ரெஜிம்ல ஃபாலோ த ப்ராசஸ், கன்சிஸ்டன்சி இருக்கும். வெதர் இட் இஸ் இன் செலெக்ஷன், வெதர் இட் இஸ் இன் what do you call it, நீங்க சொல்ற மாதிரி ப்ராசஸ், whether it is in staying the course, 3 மேட்ச் தோத்தாலும் staying calm, அதிரடி சேஞ்சஸ் இல்லாம இருந்தது. அந்த ரெஜிம் மறந்துருங்க. நீங்க 5 டைட்டில் நம்ம நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க சிஎஸ்கே பிரான்சைஸ்ல இருந்திருக்கீங்க 2 டைட்டில் ஜெயிக்கும் போது. அதுக்கும் இதுக்கும் சாக் அண்ட் சீஸ் பத்ரி. தோனி ஃபாலோ த ப்ராசஸ், ஸ்டே கமிட்டட்னா வேற, ருத்துராஜ் சொல்றது வேற. ஏன்னா தோனி ஹேஸ் த ரிசல்ட்ஸ் பிஹைண்ட் ஹிம் டு சே தட். ஓகே, சோ அத ஃபர்ஸ்ட் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். அது ஒரு கோல்டன் ஈரா, அது முடிஞ்சு போச்சு. இப்ப மூவிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணோம்? ஏன்னா இது ஒரு வேக்கப் கால் பத்ரி. நீங்க சொன்னது கரெக்ட். 3 years in a row நீங்க ஜெயிக்கல, ஜெயிக்க கூட மாட்டாங்க, குவாலிஃபை கூட பண்ணல. எல்லாருமே உங்க ஆக்ஷனை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அண்ட் இதே மேனேஜ்மெண்ட் 3 குளோபல் பிரான்சைஸ மேனேஜ் பண்றாங்க, அங்கேயும் குவாலிஃபை ஆகுறது கிடையாது. அந்த பிளேயர்ஸை பார்த்து நீங்க பர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸை நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. இது நான் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம ஷோல சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஒரு டானவன் ஃபெரரா உங்களுக்கு அங்க விளையாடுற ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸுக்கு அவரு 75 லட்சத்துக்கு நீங்க விடுறீங்க ராஜஸ்தானுக்கு. ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் ஆடுற அளவுக்கு அவர் he is good enough, why not for சென்னை சூப்பர் கிங்ஸ்? இதெல்லாம் பேசிக் क्वेश्चंस கேட்டே ஆகணும். 100% பிரேதம், ரொம்ப வேலிட் நீங்க சொல்றது. நான் 100% ஒத்துக்கிறேன். மகேந்திர சிங் தோனி we follow the process அப்படின்னு சொல்றது வேற, அதுக்கப்புறமா இவங்க சொல்றது டெஃபினட்டா வேற அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. சோ பிரேதம், கொஞ்சம் டீப் டைப் நம்ம பண்ணோம் அப்படின்னா மெகா ஆக்ஷன், அதாவது 2023 அப்புறமா 2024, 2025, 2026. சோ இதுல ரீடைன் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட் எடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேயர் ரவீந்திர ஜடேஜா. 18 கோடி ரூபா கொடுத்து ஜடேஜாவை எடுத்திருக்காங்க. ஓகே, மெகா ஆக்ஷன்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பேசிக்கலி என்ன அர்த்தம்? அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க இருக்கணும். அதானே மெகா ஆக்ஷன்ல ஒரு பிளேயரை 18 கோடி ரூபாய் ரீடைன் பண்றீங்கன்னா 3 வருஷத்துல இருக்கணும். 2வது வருஷத்துலயே மைண்ட மாறிட்டீங்க. வேற வழியே இல்லாம ஜடேஜாவை கொடுத்து நீங்க சஞ்சு சாம்சனை வாங்க வேண்டிய கட்டாயத்துல நீங்களே நிக்கிறீங்க. அதை பண்ணிட்டீங்க. அங்கேயே ஓவர். யூ ஹவ் நாட் ஃபாலோட் த ப்ராசஸ். ஓகே, அடுத்தது மதீஷா பத்திரனா அப்படின்னு ஒரு பிளேயர் ரீடைன் பண்ணிருக்கீங்க 12 கோடி ரூபா கொடுத்து. ஓகே, அவரு ஒரு சீசனா விளையாடுனது, ஒரு முழு சீசனா விளையாடுனதா சரித்திரமே கிடையாது பிரேத்தம். இது எனக்கு உங்களுக்கு இல்ல, ரோட்ல போறவங்க கூட சொல்லுவான் பத்திரனா இன்ஜுரி ப்ரோன்னு. ஆல்ரெடி கேகேஆர் போயிட்டு அவங்க வேற 15 கோடி ரூபா விட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவர் மேல ஒரே ஒரு மேட்ச் 8 பால் போட்டு அவர் போயிட்டாரு அவுட் ஆஃப் த சீசன். ஓகே, அடுத்தது சோ ப்ராசஸ், இதான் ப்ராசஸ்ல திருப்பி பத்திரனா ரீடைன் பண்ணிருக்கீங்க. அடுத்தது சிவம் டூபே. சிவம் டூபே ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நல்லா இதுன்னு. பட் அது அன்பார்ச்சுனேட்லி ஒர்க் அவுட் ஆகல. சிவம் டூபேவை போலர்ஸ் எல்லாருமே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு அவருக்கு போடுறதுக்கு.
ஸோ அது ஒர்க் அவுட் ஆகல. இன்னொன்னு ருத்ராஜ் கைக்வாட் போன வருஷம் ஃபுல்லாவே இன்ஜூர்டு, கேப்டனா போட்டீங்க. கேப்டன்சி அவருக்கு கொஞ்சம் கொஸ்டினபிளா இருந்திருக்கு நிறைய விஷயம். போன வருஷம் அதை பத்தி நம்ம இன்னொன்று பேசுவோம். போன வருஷம் ஃபுல்லா அவர் இன்ஜூர் ஆயிட்டாரு. இந்த வருஷம் சுத்தமா ஃபார்மும் இல்ல, அது அவர் கேப்டன்சியும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாஸ்டா த MS தோனி ஃபேக்டர். ஆக்சுவலி MS தோனியை ரீடைன் பண்ணிருக்காங்க as an uncapped player. See, it might have been many reasons. ஏன்னா 3 வருஷம் தோனி ஆட போறாரா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியல. பட் ஒரே ஒரு கன்சிஸ்டன்ட் விஷயம் ஆல் தீஸ் 3 years பிரீத்தம், அன்சர்டனிட்டி ஓவர் தோனி இருந்திருக்கு இல்லையா? இதை நம்ம ஒத்துட்டே ஆகணும். அதாவது அவர் விளாட போறாரா இல்லையா, அவைலபிள் ஃபார் செலெக்ஷனா இல்லையா, ருத்ராஜ் கைக்வாட் இல்ல, இவர் கேப்டன். த ஹோல் MS தோனி அந்த ஒரு இதையே எனக்கு என்னமோ சரியா ஹேண்டில் பண்ண மாதிரி தெரியல. திடீர்னு தோனி வராருன்றாங்க, பிராக்டிஸ் வராருன்றாங்க. அது எதுக்கு ரீசன் தெரியல. டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இந்த மேட்சா, இட்ஸ் அ பிசினஸ் டிசிஷனா, இது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸா? இது என்னோட கருத்து பிரேத்தம். இந்த ஒரு ரீடைன்லயே எனக்கு என்னமோ சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. நீங்க சொன்னது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், எக்ஸப்ட் ஃபார் சிவம் துபே பத்ரி. சிவம் துபே மல்டிபிள் வேர்ல்ட் கப் வின்னர் பத்ரி. 2024 T20 ஜெயிச்சாரு, 2026 ஜெயிச்சாரு. இவ்வளவு இந்த லிஸ்ட்ல நீங்க சொன்னதுல தூபே தவிர நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். தூபே ஹேட் அ மீடியாக்கர் சீசன், அதை நான் கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். பட் போன வருஷம் பர்ஃபார்ம் பண்ணாரு, 2024லயும் பர்ஃபார்ம் பண்ணாரு. தூபே ரிட்டென்ஷன்ல நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். மேபி இந்த வேர்ல்ட் கப் ஹேங் ஓவரா இருக்கலாம். ஹீஸ் அலவுட் டு ஹேவ் அ பேட் சீசன். 2 வேர்ல்ட் கப் அவர் ஜெயிச்சிருக்காரு அண்ட் ஹி கான்ட்ரிபியூட்டட் ஹெவிலி அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது இந்தியாவுக்கு. ஸோ தூபேக்கு நான் ஒரு பாஸ் டெஃபினட்டா கொடுப்பேன் பத்ரி. மத்தவன் நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஐ 100% அக்ரி. ஒரு ஜடேஜா, நம்ம ப்ரொடியூசர் நம்ம 3 வருஷம் முன்னாடி ரிட்டென்ஷன் வீடியோ நம்ம பண்ணோம். அப்பவே நான் சொன்னேன் ஜடேஜா வேணாம் அப்படின்னு. அந்த வீடியோ இருந்தா சூப்பரா இருக்கும், அதை விட்டுருங்க. பத்திரனா ஒரு கிளாஸ் டால் அவரை வச்சு எப்படியோ தோனி பாவம் ஒரு சீசன் வேலை வாங்கினாரு, அவரை ரீடைன் பண்ணாங்க. அது ஒரு புவர் ரிட்டென்ஷன். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன், ஐ மீன் ரிட்டென்ஷன்ஸ்லயும் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, ஆக்ஷன்லயும் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு நீங்க சேஃபா ஒரே ஒரு பிளேயர் ரிட்டைன் பண்ணிட்டு போயிடுங்களேன். உங்களுக்கு வேணாம்னா அந்த போய் ஆக்ஷன்ல எடுங்க. நீங்க அவ்வளவு காசு கொடுத்து எடுத்து இது இல்லை. அண்ட் சக்சஷன் பிளானிங் ஹேஸ் பீன் அட் ஃபால்ட். அதில் நீங்க மேனேஜ்மெண்ட் தவறுன்னு சொல்லலாம், கோச் மிஸ்டேக் சொல்லலாம். ஏன் தோனி கூட மிஸ்டேக்னு சொல்லலாம். ஏன்னா தோனி தான் அனாயிண்ட் பண்ணாரு சக்சஸரா கைக்வாடா. நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜடேஜா ஃபர்ஸ்ட் போட்டாங்க. இங்கதான் நான் உங்களை டிபேட் பண்ண விரும்புறேன் பிரீத்தம். சரி, நான் உங்களை ஸ்டாப் பண்ண விரும்புறேன். நீங்க MS தோனி தான் ருத்ராஜ் கைக்வாட் அடுத்த கேப்டன் சொன்னாருன்றது நான் I don't know whether it is true or not. We don't know who has done it. We cannot assume that MS தோனி தான் ருத்ராஜ் கைக்வாட் அப்பாயிண்ட் MS தோனி தான் நான் சொல்ல முடியாது. மேனேஜ்மெண்ட் நான் சொல்றேன், மேனேஜ்மெண்ட் நான் சொல்றேன். மேனேஜ்மெண்ட் இது yeah, even if it is management, then sorry உங்களை இந்த ஸ்டாப் பண்றதுக்கு, since it's the way I want to just counter this point that this cannot come in any way on MS Dhoni. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா this is only taken by the management. This has to be the management. See, ஒரு previous captain MS Dhoni can't say that ருத்ராஜ் கைக்வாட் இது அப்படி அவர் ஒரு சஜஷன் தான் கொடுக்க முடியும். இவரை நீங்க போடலாம், இவரை நீங்க பண்ணலாம் அப்படின்னு. பட் management only should be responsible for this. ஒரு இன்புட் எடுத்துட்டு இருப்பாங்க. MS தோனியோட இன்புட் இல்லாம நடந்திருக்காது. ஓகே, இப்போ இன்னொன்னு என்னன்னா 2020 சாரி பிரேத்தம், இன்னொரு ஒரு பாயிண்ட், அந்த அதே பாயிண்ட்ல ஒரு சின்ன கவுண்டர். ஏன்னா நான் டிபேட் பண்றதுனால சொல்றேன். இஃப் knowing MS தோனி அவர் ஏதாவது ஒரு கேப்டன் ஓகே அடுத்த கேப்டன் சஜஷன் கொடுத்திருந்தா ரவீந்திர ஜடேஜா தான் சஜஸ்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட இல்ல ஜடேஜா பண்ணாங்களே 8 கேம் ஜடேஜா சரி வரலன்னு சொல்லிட்டு தானே ஜடேஜா கேப்டன்சியை மாத்தி தோனிக்கு போனாங்க. அது நடந்தது. சோ நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஜடேஜா வாஸ் கேப்டன். அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். சோ நீங்க ஜடேஜாக்கு 8 கேம் கொடுத்து யூ செட் ஓகே இது கேப்டன்சி சரியில்லைன்னு தோனி அந்த கேப்டன்சி அசியூம் பண்ணி அடுத்த சீசன் கப்பையும் ஜெயிச்சாங்க. சோ நீங்க ஜடேஜாவை 8 கேமுக்கு அப்புறம் மாத்துறீங்க. வேற நீங்க ருத்ராஜ் கைக்வாடுக்கு 36 கேம் கொடுத்துருக்கீங்க. எந்த ஸ்பார்க்கும் கிடையாது, எந்த லீடர்ஷிப்பும் கிடையாது. அப்போ மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு டேக் அ கால். அது நம்ம தனியா பேசுவோம். சோ அங்கேயும் மிஸ்டேக் நடந்திருக்கு. It is just not the mega auction. It is about the succession planning க்கு சொல்றேன் பத்ரி. Any business you have to have succession planning. அந்த succession planningல இவங்க கோட்டையை விட்டுருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டவுட்டே இல்ல, கரெக்ட். See, அதுலயும் நான் அந்த மெகா ஆக்ஷன்ல நான் டூபே பாயிண்ட் டிபேட் பண்ண விரும்பல, ருத்ராஜ் கைக்வாட் டிபேட் பண்ண விரும்பல. MS தோனி கூட விட்டுறேன் அன்கேப்டா, இட்ஸ் a business decision. பட் 30 கோடி ரூபா, 18 கோடி ரூபா ஜடேஜா, 12 கோடி ரூபா பத்திரனா, 30 கோடி ரூபா அங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க ப்ராசஸ் ஃபாலோ பண்ணல. இதுதான் என்னோட பாயிண்ட். அதுக்கப்புறமா பிரேத்தம் என்ன ஒர்க்கே இருக்கு. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒர்க்கான பிளேயர்ஸ் நம்ம எடுப்போம். டெவால் பிரெவிஸ், ஆயுஷ் மாத்ரே இந்த வருஷம் நல்லா இருக்காது, ஊர்வில் பட்டேல் ஓரளவுக்கு நல்லா ஆடு இருக்காரு. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர். தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் யுவர் பிளான் ப்ராசஸ் இல்ல. அதாவது ஒரு மாதிரி எப்படியோ ஒரு வழி இல்லாம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா எடுத்து அது ஒர்க் ஆயிடுச்சே தவிர
இவங்களா போய் பண்ணி ஒரு பிளேயரை எடுத்து இது சக்சஸ்ஃபுல் ஆல. இது ஒரு மறுக்க முடியாத உண்மை கூட இல்லையா? இன்ஃபேக்ட் சஞ்சு சாம்சன் எடுத்துக்கோங்க. சஞ்சு சாம்சன் நல்ல சீசன். பட் யூ ஹேட் டு கிவ் அ ஜடேஜா அண்ட் அ சாம் கரன் ஃபார் சஞ்சு சாம்சன் டு கம் டு யூ. ஸோ அது வந்து ஒரு ட்ரேடு. அது இவங்க பண்ண ஒரு நல்ல மூவ். சஞ்சு எடுத்துட்டு வந்தது. பட் யூ ஹேட் டு கிவ் சோ மச் டு கெட் இட். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா பெரிய இது. ஸோ பேசிக்கலி பெரிய நீங்க ஒர்க் பண்ண ஒரு பிளேயரை எடுத்தது எதுவுமே ஒர்க் ஆலன்ற நான் சொல்ல வரேன். அது 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 டிபேட்டபிளே கிடையாது பத்ரி. நான் மண்டையை தான் ஆட்டி ஆகணும். நீங்க சொன்னது எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ். நீங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, வெரி வெரி வேலிட். அன்சர்டனிட்டி சரௌண்டிங் MS தோனி. அது டீமை டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணும். ஓ, தோனி வந்தா நான் உட்காருவேனா, உட்கார மாட்டேனா, ஒரு சர்ஃப்ராஸ் கான் மனசுலயோ, ஒரு கார்த்திக் சர்மா மனசுலயோ, ஒரு பிரசாந்த் வீர் மனசுலயோ அந்த கொஸ்டின் எழும்பும். ஏன்னா MS வரேன்னு சொன்னா யாராவது உட்காந்து ஆகணும். பிகாஸ் தோனி வரேன் ரெடின போது இட் இஸ் நாட் லைக் somebody else will say no no no. அவரை நாங்க எடுக்க மாட்டோம், கேப்டனும் சொல்ல முடியாது, கோச்சும் சொல்ல முடியாது. ஸோ அன்சர்டனிட்டி டெஃபினட்டா இருந்தது. அண்ட் ஹேவிங் செட் தட் அவர் நிறைய ஃபிட்னஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தாரு. ஐ திங்க் ஹி வாஸ் ஹோப்பிங் டு பிளே. அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு இன்ஜுரி, அது சிஎஸ்கே அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹவ் நாட் பீன் டிரான்ஸ்பரண்ட். பட் இதையும் நான் சொல்லுவேன், இட் இஸ் அ பிசினஸ் டிசிஷன். சும்மா ஃபேன்ஸ் கிரவுண்டுக்கு வரணும்னு சொல்றதுக்காக அவர் ட்ரெயின் பண்றாரு, அவர் பிராக்டிஸ்ல 6 அடிச்சாருன்னு சொல்லி ஒரு டீசர் மாதிரி போட்டுனே இருந்தாங்க டிக்கெட்ஸ் விற்கிறதுக்கு. அதுல டவுட்டே கிடையாது. அது பீப்புள் அக்ரி வித் மீ ஆர் நாட், தட் இஸ் த ட்ரூத். அது சிஎஸ்கே இஸ் டெஃபினெட்லி கில்ட்டி ஆஃப் டூயிங் தட். யா, see as a viewer obviously உங்களோட ஆதங்கத்தை நீங்க சொல்லலாம் பிரீத்தம். அப்கோர்ஸ் ஏன்னா நம்ம ஏன் இதை பண்றோம் அப்படின்னா, எக்கச்சக்க சிஎஸ்கே ரசிகர்கள் தான் நம்மளோட சேனல் நிறைய ஃபாலோ பண்றாங்க. தே டிசர்வ் த ரைட் டு நோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு. ஏன்னா நிறைய கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு, நிறைய எமோஷன் இன்வால்வ் இருக்கு. கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங் இல்லையா? இட்ஸ் அ பிக் ஃப்ரான்ச்சைஸ் வித் அ பிக் ரெப்புடேஷன், 5 டைம் சாம்பியன்ஸ். அதனாலதான் நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு கரெக்டான விஷயங்கள் எடுத்துட்டு போறோம். பிரீத்தம், நீங்க கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரை பத்தி சொல்லும் போது அந்த பாயிண்ட பத்தி பேசியே ஆகணும். 29 கோடி ரூபா இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த 2 பிளேயர்ஸ் மேல. See, எனக்கு நத்திங் அகெயின்ஸ்ட் த பிளேயர்ஸ். நல்ல பிளேயர். அதுல இன்ஃபேக்ட் கார்த்திக் சர்மா நல்லா விளையாடினாரு. ஓரளவுக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கணும். 29 கோடி ரூபா நீங்க கொடுத்து வாங்கியிருக்கீங்க, யங்ஸ்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் நீங்க 29 கோடி ரூபா கொடுத்து வாங்கும்போது உங்களால மிச்ச பிளேயரை வாங்க முடியல. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எடுக்க முடியல. இன்ஜுரிஸ், பேட் லக் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போறது ஈஸி. பட் இதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இல்லையே. குஜராத் டைட்டன்ஸ் பாருங்க, ஆஷிஷ் நெரா பாருங்க, லைனா எடுத்து வச்சிருக்காரு ஃபாஸ்ட் பவுலரை. 8 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா இருந்தது, தே ஹேட் த மணி, தே ஹேட் த இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு ஃபாஸ்ட் பவுலர் இன்ஜூர் ஆவான், நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு எடுத்து வச்சிருக்காரு. இருக்கான் டாப் ஆஃப் த டேபிள்ல குஜராத் டைட்டன்ஸ். நீங்க என்ன பண்ணீங்க? இன்ஜுரின்னு சொல்லிட்டு இன்ஜுரியில எடுக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரும் இது. இன்ஃபேக்ட் ஜேசன் ஹோல்டர், லுங்கி நிகிடி, ஜேமிசன், மில்னே, குவைட்சி, இவங்க எல்லாருமே இந்த எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருந்தாங்க பிரீத்தம் ஆப்ஷன்ல. இவங்க யாரையுமே எடுக்கல. யாருக்கு போனீங்க நீங்க? 29 கோடி ரூபா கொடுத்து ஒரு பிளேயருக்கு போனீங்க. அவர் சரியா பிரசாந்த் வீரர் ரெகுலரா விளையாட கூட வைக்காம 14 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபாஸ்ட் பவுலிங் ரிசோர்ஸ் சொல்லும் போது வருண் நாரன் எனக்கு பர்சனலா தெரியும். SRH பவுலிங் கோச். அவர் வந்து எல்லா ஸ்மார்ட் VHT மேட்சஸ் எல்லாம் போயிட்டு தங்கமான அந்த பசங்களாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. யாரு? ஒரு பிரஃபுல் ஹிங்கி ஆகட்டும், ஒரு ஷகீப் மெஹமூத் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு ஆக்ஷன்ல பார்த்து சஜஸ்ட் பண்ணி ஆக்ஷன்ல சொல்லிருக்காரு. ஹி ஹஸ் சீன் them in action. சோ அந்த மாதிரி ஒர்க்கும் பண்றாங்க. சோ நீங்க யூ ஹேவ் அண்ட் அவங்களாம் என்ன, நீங்க 50 lakhs 75 lakhsக்கு எடுத்த பசங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் அனலிஸ்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பத்ரி, 100 ரூபாயில நீங்க ஒரு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணி அது 500 ரூபாய்க்கு போகுதுன்னா அது ஃபென்டாஸ்டிக் விஷயம். நீங்க 490 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி அது 500 ரூபாயில இருக்குன்னா அது ஒரு விஷயம் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும் மேல போயிடுச்சுன்னு அப்புறம் நீங்க வாங்குறீங்க. சோ கொஞ்சம் ஆப்ஷன்ஸும் அந்த மாதிரி தான். நீங்க ஒரு ஹர்திக் பாண்டியாவோ பும்ராவோ பாத்தீங்கன்னா 20 லட்சம் 25 லட்சம்ல MI ஸ்கவுட்டிங் அப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த ஜெம்ஸ் அவங்க எல்லாம். சோ அதெல்லாம் கரெக்ட், கொஞ்சம் லக்கி. அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப லக்கி. பட் இந்த பிரஃபுல் ஹிங்கே ஆகட்டும், ஷகீப் மெஹமூத், இதெல்லாம் தேவ் டன் த ஹார்ட் ஒர்க். நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். நான் இதனால வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணலன்னு சொல்ல. பட் அவங்க ஃபெயிலியர் ஸ்டார்ட்ஸ் தி ஃபவுண்டேஷன் இஸ் தி ஆக்ஷன். யூ ஃபெயில்ட் இன் தி ஆக்ஷன். சிம்பிள். 100% அக்ரி பிரீத்தம். சூப்பர் பாயிண்ட் நீங்க சொன்னது. SRH போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த டேலண்ட் ஸ்கவுட்டிங்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், பீப்புள் அண்ட் மணி, பர்சனல் அண்ட் மணி ரெண்டுத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவங்க ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ப்ராசஸ், மெகா ஆப்ஷன் நீங்க மென்ஷன் பண்ணீங்க. அதனால நான் திருப்பி இன்னொரு விஷயத்துக்கு போறேன். ஓகே, நீங்க கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்லாம் 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குங்க. ஓகே ரைட், சரி. அப்பனா 2023க்கு அப்புறமா மெகா ஆப்ஷன்ல என்ன பண்ணீங்க? KL ராகுலுக்கு 13.5 கோடி ரூபா மட்டும் நீங்க பிட் பண்ணீங்க. ஓகே, 14 கோடி ரூபாய் கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் வாங்கினா.
50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க போயிருந்தீங்கன்னா, இல்ல இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருந்தீங்கன்னா கேஎல் ராகுல வாங்கிருக்கலாம். ஏங்க நீங்க 14-15 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க கேஎல் ராகுல வாங்க மாட்டீங்க. ஆனா ஒரு யங்ஸ்டரை டெஸ்பரேட்டா 14 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க மினி ஆக்ஷன்ல வாங்குவீங்க. இது என்னங்க இது 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 ப்ராசஸ் ஆஃப் பிரேத்தம். ஏன்னா I honestly feel that KL Rahul would have been an excellent fit. நீங்க ஜடேஜாவை கொடுத்து சஞ்சு சாம்சனை வாங்குற வேண்டிய ஜடேஜா அண்ட் சாம் கரன் 2 பேரும் சேர்த்துக்காங்க 20 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறத விட KL ராகுல ஏன் ஒரு 50 lakhs பிட்டுக்கு நீங்க போகாம டெல்லி கேபிள்ஸ்க்கு விட்டுருக்கீங்க? ஒன்ஸ் அகெயின் this is part of the process தானுங்க பிரேத்தம். இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு எனக்கு இதெல்லாம் வந்து கிளாரிங்கா தெரியுது. இதனாலதான் நம்ம வியூவர்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போறோம். இல்ல இது ஆக்ஷன்ல நடந்து முடிஞ்ச தப்பு, அது 1.5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் எஸ் மிஸ்டேக்ஸ் இது நம்ம அப்பவே பேசணும். கேஎல் ராகுல் நம்ம ஒரு கேஎல் ராகுல் வரணும் அப்படின்னு நீங்க ஒன்னே ஒன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க தயவு செய்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா வாட் யூ டிட் நோ இட்ஸ் ஆல் காஸ்டிங் யூ. ஐ எம் செல்லிங் இஸ் பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் அன் யங்ஸ்டர் 7-8 மேட்ச் ஆடின யங்ஸ்டருக்கு 14 கோடி ரூபாய் கொடுத்து போவேன். ஆனா 3 ஃபார்மேட் விளையாடின ஒரு பிஸ்தா பிளேயருக்கு நான் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் பிட்டுக்கு போகாம விட்டுருவேன். நீங்க அதே லாஜிக்ல நான் கண்டினியூ பண்ணீங்கன்னா ஸ்டீவன் பிளெமிங் இஸ் நியூசிலாண்டர். ஜேக்கப் டஃபியை அவர் அப் க்ளோஸ் பார்த்திருக்காரு. ஜேக்கப் டஃபியை நீங்க ஆர்சிபிக்கு 75 லட்சம் கொடுத்தீங்க, விட்டீங்க, எடுக்கல. சோ அந்த மாதிரி சம் பேசிக் இஷ்யூஸ் ஹவ் ஹேப்பன். ஃபின் ஆலன் கேகேஆருக்கு வச்சு வெளுத்துறாரு அவரு. ஃபின் ஆலன் நீங்க எடுக்கல. சோ நீங்க எந்த பொசிஷனுக்குமே பேக்கப் கிரியேட் பண்ணல. நீங்க எடுத்த ஸ்பென்சர் ஜான்சன் இன்ஜர்டுன்னு தெரிஞ்சு நீங்க ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்து அவர் 2 கேம் ஆடிருக்காரு. எப்படி ஒரு இன்ஜர்ட் பிளேயர் அவர் கிளியரா தெரியும் மே 10th அப்புறம் தான் வரப்போறாருன்னு. நேதன் எல்லிஸ் இன்ஜர் ஆன உடனே நீங்க ஸ்பென்சர் ஜான்சன் எடுக்கிறீங்க. ஒரு ஜேசன் ஹோல்டர் he went for a bare minimum and our GT க்கு என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு பத்ரி with bat and ball. And so yes, auctions have been at fault. So அது ஆக்ஷன்ஸ் எஸ் ஃபண்டமெண்டலா மிஸ்டேக் ஆயிருக்கு. பட் நீங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஐம் ஷூர் யூ ஆர் கோயிங் டு கெட் டு தட் டாபிக். எக்ஸிகியூஷன்லயும் இஷ்யூஸ் இருந்தது இல்லையா இந்த வருஷம்? எஸ் டெஃபினட்டா பிரதர், டெஃபினட்டா டவுட்டே கிடையாது. சரி, நான் இன்னும் இந்த ப்ராசஸ் டாபிக்கை முடிக்கல. நான் இன்னமும் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, மெகா ஆக்ஷன்ல விட்டீங்க, இவங்க எல்லாம் விட்டீங்க, ரைட்டு. நடுவுல ஒரு மினி ஆக்ஷன், அதாவது 2025க்கு முன்னாடி மினி ஆக்ஷன்ல நீங்க வாங்கின பிளேயர்லாம் யாரு? விஜய் சங்கர், தீபக் ஹூடா, ராகுல் திரிபாட்டி. என்ன 3 பிளேயர் ப்ராசஸ். நான் ப்ராசஸ் ஃபாலோ பண்றேன். நீங்க 3 பிளேயரை வாங்கினீங்க. சுத்தமா எதுவுமே ரிசல்ட்டே வரல. என்ன பண்ணீங்க? அடுத்து திருப்பி 2025க்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிட்டீங்க. திருப்பி இந்த டைத்துல நீங்க பிளேயரும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, நான் நம்பி ஒரு பிளேயரை வாங்கியிருக்கீங்க. ஒரு வருஷத்துல பிளேயரும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா பிளேயரும் இல்ல, உங்களுக்கு கையில பைசாவும் இல்ல. இது மாதிரி பைசா இருந்தது. அஸ்வின் ரிட்டையர் ஆனாரு. அந்த சேலரி கேப் எல்லாம் வச்சுதானே நீங்க போய் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் எடுத்தீங்க. இன்னொரு விஷயம், அஸ்வினை நம்பி எடுத்தீங்க. பவர் பிளேல போலிங் போட்டோன்னு எடுத்தீங்க. பவர் பிளேலயே போலிங் கொடுக்கல அவருக்கு. ஆக்சுவலி ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன் போது அஸ்வினுக்கு பவர் பிளேல போலிங் கொடுக்கல. அவர் இன்ஜூரி ஆயிட்டாரு. தோனி கேப்டன்சி எடுத்தாரு. தோனி வந்ததுக்கு அப்புறம் தான் அஸ்வினை பவர் பிளேலயே கொடுக்க ஆரம்பிச்சாரு. இது வந்து அதான் நான் சொல்லிட்டே போறேனே. இது வந்து ஏன் நம்ம இதெல்லாம் இப்படி எடுத்து காட்டுறோம்னா, 3 வருஷம் குவாலிஃபை ஆல அப்படின்றது, எஸ் யூ கேன் பிளே போர் கிரிக்கெட், பட் as a process they have failed in many things. They have made some big blatant errors which could have been avoided. அதனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம வியூவர்ஸ் எடுத்துட்டு போறோம். அந்த ப்ராசஸ்ன்றது ஒரு பெரிய அம்பரலா பத்ரி. என்ன தப்பு இருந்தாலும் we are sticking to process. This is the process. We have to be consistent with the process. இது ஒரு கார்ப்பரேட் ஜார்கன் மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு அது பின்னாடி ஒழிஞ்சுக்கிறது தான் இந்த ப்ராசஸ்க்கு ஒரு இது. வேற ஒண்ணுமே கிடையாது. லைக் I said, process when it is used in a different era, it completely means different because the person using it actually believed in it, which was MS. இப்போ சொல்றது சும்மா லிப் சர்வீஸ், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா MS வந்து இந்த ப்ராசஸ் சொல்லும் போது இந்தியன் டீம் கேப்டனா இருக்கும் போதே இதே சொல்லிட்டு இருந்தாரு, ப்ராசஸ். இந்த மேனேஜ்மெண்ட், இந்த கோச், சாரி இந்த கேப்டன் சொல்றது இட் இஸ் நாட் த ப்ராசஸ் அட் ஆல். ப்ராசஸ் தான். நீங்க எவ்ரி டைம் 11 மாத்த மாட்டீங்க. அண்ட் நீங்க வந்து ஐ மீன் ஐ கேன் கோ ஆன் எண்ட்லெஸ்லி. டவுட்டே கிடையாது. ஐ திங்க் இன்னொரு ஒரு மிஸ் இதுல இருக்கு. தீபக் சார் 9 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் எடுத்தான். 8.5 கோடி ரூபா மட்டும் சிஎஸ்கே வேற பிட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு குட் மிஸ். தீபக் சார் வேற வந்திருப்பாரு. அவரும் இன்ஜுரி ப்ரோன்னு அவ்வளவா கிரிக்கெட் ஆடல. தீபக் சார் வேற 9 கோடி ரூபாய் வச்சிருப்பாங்க. வேற எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஒரு ஃபுல் சீசன் மும்பைக்கு ஆடி இருக்காரு. இங்க வந்து ஆட மாட்டேங்கிறாரு. அது ஒரு இஷ்யூ இருந்திருக்கு பத்திரி. இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் வித் சிஎஸ்கே ஹஸ் பீன் அ பிக் இஷ்யூ. நீங்க அதை நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. பிகாஸ் த்ரூ அவுட் தி இயர் அவங்க வந்து ஒர்க் பண்றாங்களா, மானிட்டர் பண்றாங்க பிளேயர்ஸ், மத்த டிஃபரெண்ட் லீக்ஸ்ல ஆடுறாங்க. எப்படி
நீங்க சொல்லலாம் ஆமா எஸ்ஆர்ஹெச்லயும் 2 இன்ஜுரி இருந்தது. ஆனா மோஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி இன்ஜர்டு பிரான்சைஸ்னா சிஎஸ்கேவா தான் இருக்கும். இதே தீபக் சார் எப்படி மும்பைக்கு போய் ஃபுல் சீசன் ஆடினாரு? உங்களுக்கு வந்து 4 கேம் லாஸ்ட் ஆகல அவரு. அது எப்படி நடந்தது? யா கரெக்ட். ஐ திங்க் நீங்க இன்ஜுரிஸ்னு சொல்லிட்டு ஈஸியா போயிட முடியாது அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு கருத்து. இன்ஃபேக்ட் நீங்க 2 போலரை நம்பி போயிருக்கீங்க இந்த ஹோல் சீசன். நேதன் எல்லிஸ் அண்ட் கலீல் அஹமத் இவங்களை தான் நம்பி நான் போயிருக்கீங்க. ஃபாஸ்ட் போலர் சுத்தமா எடுக்கல. ஏன்னா நீங்க மிச்ச பிளேயர் எடுத்ததுனால உங்க சுத்தமா பைசா இல்ல கையில. அதனால இந்த ஒன்ஸ் இந்த 2 போலர் இன்ஜூர் ஆனதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சீசனே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்ஃபேக்ட் அன்ஷுல் கம்போஜ்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு. டு பி ஆனஸ்ட் அவர் பர்பிள் கேப் லீடர் போர்ட்லாம் இருந்தது பெரிய விஷயம். ஹி டிட் ரியலி வெல். அண்ட் குர்ஜப்னீத் நல்லா பண்ணாரு. ஜேமி ஓவர்டன் கலக்கிட்டாரு. இவங்கெல்லாம் வேற லெவல்ல, அதாவது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனையும் மீறி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் சிஎஸ்கே இந்த அளவுக்காவது ஃபைட்ல இருந்தாங்க. இது ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன். ஏன்னா கூட அவங்க எல்லாம் பேக் ஃபயர் ஆயிருந்தாங்க. பிரீத்தம் அன்ஷுல் கம்போஜ் சரியா போடல, ஓவர்டன்லாம் சரியா போடலன்னா அவ்வளவுதான், திருப்பி 10th தான். இதுதான் வந்து ஒரு உண்மை. தே டிட் எக்ஸ்ட்ராடினரிலி வெல். அண்ட் அகில் ஹுசைன் whenever he played he did extraordinarily well. அதனாலதான் வந்து சிஎஸ்கே இந்த நிலைமை மட்டும் வந்தாங்க. இது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை. இது மறுக்க முடியாது. நான் இன்ஃபேக்ட் நம்ம ஷோல நம்ம பேசியிருக்கோம் 2 வாரம் முன்னாடி. ஜேமி ஓவர்டன் ஆக்சுவலி ஒரு MVP கேண்டிடேட் அலாங் வித் அன்ஷுல் கம்போஜ். ஏன்னா அவங்க இந்த பயங்கரமான ஒரு பாரத்தை தூக்கினாங்க போலிங் டிபார்ட்மெண்ட்ல. அண்ட் டெஃபினெட்லி அவங்க இருக்கலன்னா நீங்க வந்து உடன் ஸ்பூன் தான். யா டவுட்டே இல்ல. எஸ் பிரியா. சோ ப்ராசஸ் ஆப்வியஸ்லி லாஸ்ட் 3 சீசன்ஸ் என்ன நடந்தது இந்த வீடியோல நம்ம பேசிட்டோம். பட் இன்னும் அடுத்த வீடியோல ருத்ராஜ் கெய்க்வாட், அவரோட கேப்டன்சி, அவரோட பர்சனல் ஃபார்ம், ஸ்டீஃபன் ஃபிளெமிங் ஆஸ் அ கோச், இதை பத்திலாம் வந்து அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம். ருத்ராஜ் கெய்க்வாடோட கான்ஃபிடன்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அடுத்த வீடியோல இதை பத்தி பேசுவோம். பிரீத்தம், தேங்க்யூ ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. பிரீத்தம், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ கைஸ். See you soon with lot more content from the IPL. Take care. Bye.